நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது. அவ்வளவுதான். அதாவது இந்த ஒளித்துகள் மேல பட்ட உடனேயே தாவரம் எப்படி செயல்படுதோ மனிதன் செயல்படுறான். இந்த ஒளித்துகளுக்கு ஒரு ஒண்ணும் இல்லை. அதுக்காக அது கேட்டீங்கன்னா இந்த சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட் 3 இருக்கணும். சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட் இருந்ததுன்னா அந்த ஒளிச்சேர்க்கை நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒளிச்சேர்க்கை நடக்க ஆரம்பிக்கும். நீங்க சந்தேகம் கேட்கல, அவ்வளவுதான். இப்படித்தான் உணவு இயங்குது. இந்த பசிங்கிறது தேவையில்லாத வேலை. ருசிங்கிறது மானங்கெட்ட பொழப்பு. பசியும் மானங்கெட்ட பொழப்பு, ருசியும் மானங்கெட்ட பொழப்பு. எவன் பசிக்கு திங்குறேன்னு சொல்றாரோ அவனுக்கு அறிவியலின்னு அர்த்தம், அவ்வளவுதான். ம். ருசிக்கு திங்குறேன்னு சொல்லலாம், பசிக்கு திங்கிறது முட்டாள்தனம். ருசிக்கு என்னவே தின்னுக்க, பசிக்கு திங்குறேன்னு சொன்னா உனக்கு அறிவியலின்னு அர்த்தம், அல்ல உனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னு அர்த்தம், அல்ல ஊதாரின்னு அர்த்தம். பசிக்கு எவன் திங்கிறான் அவனா ஊதாரி தான். பசிக்கு திங்குறேன்னு சொல்றது அடிப்படை பொய். பசிக்கு திங்கன்னா பசினாவே அது தண்ணீர் தான். பசிங்கிறது ஒரு வகையான உணர்வு. அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அவ்வளவுதான். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நியூட்ரல் பண்ண தெரியல இந்த முண்டங்களுக்கு. நியூட்ரல் பண்ண தெரியல. நானே முண்டன் தான். எனக்கு 30 வருஷத்துக்கு இந்த மண்டையில எவனும் சொல்லித்துக்கிறதுக்கு ஆளே இல்லை. 2000 வருஷம் கேப்பு. 2000 ஆண்டு இடைவெளி இருந்துக்காட்டி கண்டபடி எழுதிட்டு போயிட்டானுங்க. 2000 வருஷம் இடைவெளி இருந்துக்காட்டி படிச்சவன் பூரா அறிவாளி மாதிரி பேசிட்டு அது வெள்ளைக்காரன் கெடுத்துட்டு போயிட்டு அந்த பரதேசிக்கு எடுத்து நாசம் பண்ணி நோயை தீர்க்கவே முடியாதுன்னு எழுதி வச்சு மானங்கட்ட படம் பண்ணி எல்லா இந்த மனித நாகரிகத்தையும் குடிதோண்டி எல்லா மனித நாகரிகத்துக்கு அடிப்படை முரணானவன் பிரிட்டிஷ்காரன், அவ்வளவுதான். அந்த பிரிட்டிஷ்காரன் முண்டங்களை நம்பிட்டு இந்தியாக்காரன் போற ஏமாந்துட்டான். அதை அரசியல் வச்சுக்கிட்டு நாசம், இந்தியா பூரா நாசம் பண்ணிட்டாங்க. இந்த கேள்வி நீர் கேளுங்க. மருத்துவம் நம்ம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது இந்த நீர் மருத்துவத்தை பத்தி நம்ம நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த ஈவன் இந்த பஞ்சம் பசி பஞ்சம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஆமா. ஃபெமைன், அது மாதிரி அந்த காலத்திலேயே நம்மள வந்து தற்காத்து கொண்டு இந்த உலகத்துக்கும் லைக் வந்து அடுத்தடுத்த இதுக்கு நமக்கு வழிகாட்ட முடியும் இல்லையா? ஆமா, அதான் சொல்றாரு. இந்த மாதிரி பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டா என்ன சொல்றாரு டாக்டர் அர்னால்ட் டக்ளஸ் சொல்றாரு. பசி தாகத்தை டாக்டர் அர்னால்ட் டக்ளஸ் சொல்றாரு, பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டோம்னா பட்டினிங்கிறது ஒண்ணு கிடையாதுங்கிறாரு. பட்டினிங்கிறது ஒண்ணு கிடையாது. பட்டினி எப்ப தொடங்குது எப்ப முடியுதுன்னு யாருக்குமே தெரியுதுன்றாரு. என்ன சொல்றாருன்னா தி லிமிட் வேர், அதான் என்ன சொல்றாருன்னா த ஹியூமன் பாடி does not expel, burn up or use up a single cell that is in vital condition. அதாவது the human body does not use up, does not expel வெளியேற்றுதல், does not expel, burn up or use up a single cell that is in vital condition. The cleaner அப்படிம்பார். இந்த கிளீனர் இந்த உடலை பத்தி சொல்றாரு. the cleaner, the more free from obstruction from waste the body is, the easier and longer you can fast with water and air alone அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாக்கியம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். the limit where real starvation sets in is yet unknown birth. sets the real starvation என்ன தெரியுமா? starvation பற்றாக்குறை. என்னது starvation? பற்றாக்குறைன்னு அர்த்தம். ரியல் ஸ்டார்வேஷன் ஸ்டேட்ஸ் அதுக்கு என்ன சொல்றாருன்னா தமிழ்ல கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்திற்கு அது அவ்வப்போது பயன்படுத்தப்படும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் இந்த உடம்பிலே நகருகின்ற பொழுது இது அப்பப்ப தண்ணியை பயன்படுத்திக்கும். பல காரணத்துக்கு பயன்படுத்திக்கும். தாகத்துக்கு பயன்படுத்திக்கும், வேர்வைக்கு பயன்படுத்திக்கும், உராய்வுக்கு பயன்படுத்திக்கும். அப்ப இந்த உடம்பு இயங்கிட்டே இருக்கும். சொல்லிட்டு அடுத்த வாக்கியம் போறாரு பாருங்க. மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவுப் பொருட்களும் சேர்ந்து அடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கும் தண்ணீரையும் காற்றை மற்றும் உணவாக உட்கொண்டு இருக்க முடியும். எத்தனை காலம் கழித்து பட்டினி என்பது ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. இதுவரை எத்தனை காலம், இது ரொம்ப முக்கியமான வரி. இது முறையாக பசியை, அதாவது 6 மாசம் ஆகுது இது நோயை நீங்கிறது,
மரணமும் நோயற்ற வாழ்வு, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வங்கிறது இது வந்துருச்சு. அந்த சாவை சமாதியாக மாத்திடுறான். சாவை சமாதியாக மாத்துகின்ற பல தொழில்நுட்பத்தை அவன் பயன்படுத்துறான். அந்த உடலை விட்டு அந்த உயிரை அவன் பிரிக்கிறதுக்கு பல தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறான். அது சித்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி அப்ப என்னென்ன வழியில அப்ப அப்ப புதுசு 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 புதுசா இந்த உடம்புல உற்பத்தி ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப வள்ளலார் எப்படி போனாரு தெரியாது. அப்புறம் வந்து பட்டினத்தார் எப்படி போனாரு தெரியாது. இயேசுநாதர் எப்படி மாறினாரு தெரியாது. ஆனால் எல்லாமே இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்திருக்கிறது. அதான் விஷயமே. எல்லாரும் ஒவ்வொரு வகையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. அப்ப இவன் அந்த பயிற்சி செய்கின்ற பொழுது அந்த நேரத்துல அந்த அவனுக்கான ஒரு வழி திறந்து அதுல போயிடுறான். அதான் விஷயமே. ஆனா சேருமிடம் ஒண்ணுதான், வழிகள் வேற. அதான் விஷயமே. வள்ளலார் வந்து ஒளியாக போனாருன்னு சொல்றாங்க, அது ஒண்ணுதான். அது நான் சொல்றேன், வள்ளலார் எப்படி போய்ப்பான்னு கேட்டீங்கன்னா ஆட்டமா மாறி இருப்பாருங்கிறேன். அதுவும் சரிதான். ஏட்டமா மாறினாலும் சரிதான், ஒளியா மாறினாலும் சரிதான், அவர் காணா போயிட்டாருன்னு சொல்லி ஒண்ணுதான். இப்படி எப்படி வேணா அப்படியே உயிரைய வந்து உடல் இருந்து உச்சிங்கிற வழியாக பிரித்துக்கிட்டாருன்னு சொன்னாலும் சரிதான். இப்படித்தான் போகுது. ஆனா சாதாரண சாகரவன் அவனுக்கு அந்த உணர்தலே இல்லாம வெளியே போறான். வெளியே போறப்ப அந்த பதிவு அப்படியே இருக்கு. அந்த போட்டான்ல மெசேஜ் ஆகுது. இந்த போட்டான்ல பதிவு இருக்கு. அதான் விஷயமே. பயோ போட்டானுக்கு மட்டும்தான் அது இருக்கும். பயோ போட்டான்னா உடல் ஒளி. அதைத்தான் எல்லாம் எழுதுறானுங்க. போட்டான் இல்லாத உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த புத்தகத்தை கூட போட்டான் இருக்கு, அணுவால் ஆனது. போட்டான் இல்லாததே இந்த பிரபஞ்சத்துல கிடையாது. எல்லாம் ஒளி வடிவம். அதான் எல்லாம் ஒளி வடிவம்ட்டான். அவன் சிம்பிளா என்ன சொல்லிட்டான், உயிர் வடிவம்ட்டான். உயிர்னாலும் ஒண்ணுதான், ஒளினாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் போட்டால 2000 வருஷம் எல்லாம் குப்பி அடிச்சு விட்டானுங்க எல்லாருமே. கண்டபடி பேசி ஞானம் தியானம் வெங்காயம் சுடுகாயம்னு பேசி அந்த மருத்துவம் இந்த மருத்துவம் சொல்லி நாசம் பண்ணிட்டானு. இங்க இயற்கை மருத்துவம்னு சொல்லி அது இயற்கை மருத்துவம், அது ஆயுர்வேதம், அங்கு பஞ்சர் லொட்டு லொசுக்குன்னு சொல்லி நாசமாயாச்சு எல்லாமே. இது ஒன்னே ஒண்ணு, இது ஒண்ணுதான். இது விட்ட வழியே கிடையாது. 64 கலைகளுக்கு இதுக்கு முன்னாடி எல்லா கலைகளும் டோட்டல் ஃபெயிலியர் தான். ஏதோ வந்தாச்சு. நாம இதை வந்து எடுத்துட்டு போறத வேலை. இதை படிச்சு கிடிச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தப்பிச்சு போறத வேலை. அடுத்த கேள்வி என்ன கேளுங்க. அதைத்தான் அவரே சொல்றாரு. அப்படியே கீழே பார்த்தோம்னா, நாம் உண்ணும் உணவை திருப்பி தான் வர வேண்டியது. உண்ணும் உணவு எவ்வாறு செலவாகிறது, நாம் சாப்பிட்ற உணவு எப்படி செலவாகுது. இந்த உடம்பானது இந்த பியூர் பாடி, இந்த விட்டல் கண்டிஷன், இந்த பியூர் பாடி நெட் கண்டிஷன் என்ன பண்ணுது சாப்பிட்டதுக்கு பிறகு? ஆஃப்டர் ஈட்டிங் வாட் ஹேப்பன் இன் த பாடி அப்படிம்பாங்க. ஆஃப்டர் ஈட்டிங் வாட் ஹேப்பன்ஸ் இன் த பாடி. தின்னதுக்கு அப்புறம் உடம்புல என்ன நடக்குது எவனும் தெளிவா சொல்லவே மாட்டேங்கிறான். ஆனா இங்க தெளிவா சொல்லியாச்சு. ஏன்னா தினம் நடக்கிற நடவடிக்கை இது. நீங்க திங்கிறீங்க, தின்னதுக்கு அப்புறம் என்னவா மாறுதுன்னா அது முதல்ல திடக்கழிவாக மலமாக வெளியேறுகிறது. சொல்லணும், நீ தின்னா அது மலமா தாண்டா போகுது அப்படின்னு. இது அப்படிதான் இருக்கு. நீ சாப்பிட்றது பேர் காலையில் வெளிக்கு போகுது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒண்ணுக்கு போகுது. அதே தின்னதுக்கு அப்புறம் நாற்றமா பிணவாடையோடு வாயிடப்படுது. அது மிச்சமா இருக்கிறது கொழுப்பா வந்து எல்லா உடம்புலையும் படிச்சிருது. மிச்சம் உள்ள இருக்கிற முக்கியமான உறுப்பு உங்களுக்கு தெரியும். கணையம் கல்லீரல் சிறுநீரகம், அப்புறம் இந்த மாதிரி உள்ள இருக்க முக்கியமான பொருள் படிச்சுக்குதப்பா. அவ்வளவுதான். அது பூரா என்ன ஆயிக்குதுன்னா அங்கங்க உட்கார்ந்துட்டு எல்லா உறுப்புகளையும் அசைய விடாம பண்ணுது. முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக மாறி எல்லா உறுப்புகளையும் படிஞ்சிருது. எல்லா உறுப்பையும் படிஞ்சுக்குது, அப்படியே அக்யூமுலேட் ஆயிரும். அப்படியே கொடுன்னு இந்த டாக்டர் செத்து போனார் பாருங்க, அவர் உடம்பு பூரா கொழுப்பு. 182 வயசுல 100 கிலோன்னு இருக்கான்னா அப்ப எப்படி இருக்கான்? பூரா கொழுப்பு. தின்னு கொழுப்பு நொறுங்க, நல்ல இறைச்சி மீன் நொறுங்க தின்னு சோத்தையும் தின்னு உடம்பு கொழுப்பு ஏறி அந்த கொழுப்பை அந்த கொண்டு போடுச்சு. இந்த மாதிரி தான் எல்லாரும். இப்ப ஸ்டார்ச் திங்கிறவங்க வரல, ஸ்டார்ச் திங்கிறவங்க பூரா இப்படித்தான் இந்த கதிக்கு தான் இருப்பாங்க. அதைத்தான் என்ன பண்றோம்னா அது உடனே கரையாது. இப்ப பாத்தீங்கன்னா சோறு திங்கிறோம், ஏதோ உணவு திங்கிறோம், அது மலக்கழிவா வெளியே போகுது, அது தெரியுது. சிறுநீரா போகுது, அது தெரியுது. வாயில படியுது, நாத்தத்தோட படியுது. பூரா உணவு 33 அடியில் அந்த விஷம் படியுது. நம்ம என்ன பண்றோம், முன்னாண்ட மட்டும் அப்படி விளக்கிக்கிறோம், அது தெரியுது, அது புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது கொழுப்பாக
அரிசி மட்டுமல்ல, மாவு சத்து எல்லாமே அது கொழுப்பாக மாறி உடல்ல எல்லா பாகத்திலும் படிந்திருக்கிறது என்பது எவனுக்கும் புரியல, எவனுக்குமே தெரியாது. நம்ம திங்கிறதெல்லாம் கொழுப்பா மாறி உடம்புல படியுது, ஒவ்வொரு உயிர் உறுப்புலையும் படியுதுன்னு எந்த முண்டங்களும் சொல்றதில்ல. படித்த முண்டலும் சொல்றதில்ல, படிக்காத முண்டலும் சொல்றதில்ல, தானாவும் சிந்திக்கிறது இல்ல, எல்லாம் நாசமா போச்சு. வெங்கடேசன் வந்ததை கண்டுபிடிக்கிறார். அத படிச்சு அந்த படிதல் எப்படி எடுப்புன்னு கேட்டீங்கன்னா, அதைத்தான் அந்த படிதலை அந்த ஸ்டார்ச் திங்கரம் பாருங்க, ஸ்டார்ச் கொழுப்பாக மாறியது எப்படி கரைப்பது? எப்படி கரைப்பீங்க? கொழுப்பு எக்ஸ்ட்ரா இருக்குதுங்கிறான், கொழுப்பா இருக்குதுங்கிறான், எப்படிடா கடிப்பீங்க? அதுக்கான வழியே கிடையாது. அதுக்கு வழி ஒரே ஒரு வழிதான். 20,000 ஆண்டுகளுக்கு அப்புறம், 2000 ஆண்டுக்கு அப்புறம், கடைசியா 2000 ஆண்டுன்னு வச்சுக்கலாம். 2000 ஆண்டுக்கு அப்புறம் வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறார். மீதப்பகுதி மீதப்பகுதி முக்கியமாக 4வது பாயிண்ட், அதாவது 72ஆம் பக்கம் முக்கியமானது. மீதப்பகுதி 4 பகுதி. அது என்ன மீதப்பகுதியை முன்னாடி இருந்த 3 பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, சாலிட் வேஸ்ட், தின்பதெல்லாம் மலமா, அதாவது தின்பதெல்லாம் மலம்னு சித்தர் படம் சொல்லுது. தின்பதெல்லாம் மலமே என்று சித்தர் படம் சொல்லுது, நேரடியே சொல்றாங்க. நாம கழிவுங்கிறான், சித்தர்கள் மலம்னே சொல்லிடுறாங்க. திங்கிறதெல்லாம் மலமே. இன்னும் போனா உண்பதெல்லாம் மலமேன்னு சொல்லியிருக்காங்க. உண்பதெல்லாம் மலமேன்னு சொல்றாங்க. உண்பதெல்லாம் மலமே. அப்ப உண்றதுக்கு முன்பாக அது என்னன்னு நினைக்கணும்? மலம். அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? உண்பதற்கு முன்பாகவே மலம் ஆயிடுதுங்களையா? உண்பதெல்லாம் மலமே. அது தின்ன உண்பதுக்கு உள்ள அதை விட உள்ள போனா தானே மலமா மாறும். உண்மையில அது குப்பை தான். கையில இருக்கிற குப்பையத்தான் மாறப்போகுது. என்னது கையில இருக்கிற பொருள் என்னங்கிறீங்க? கையில இருக்கிற பொருள் எல்லாமே குப்பை தான். வாய் வழியா போட்டு குப்பையா போடுறீங்க, அது நேரடியா குப்பையா போடுறீங்க, அவ்வளவுதான். சார் குப்பை தான். உலகத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அத்தனை பொருளும் குப்பை தான். உலகத்தில் இயற்கை உற்பத்தி செய்கின்ற அனைத்து பொருளும் கழிவுகளே. என்னது? நீதான் உணவுப் பொருள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க தான் என்ன பண்றீங்க? நீங்க அத உணவுப் பொருளுக்கு அதாவது கழிவுகளுக்கு இன்னொரு பொருள் உணவுன்னு அர்த்தம். கழிவுகளுக்கு இப்ப கழிவை எல்லா பிராணியும் கழிவு தானே சாப்பிடுது. பூச்சி எதை சாப்பிடுது? பூச்சி, புழு பூச்சியில அதை எதை சாப்பிடுது? மண்புழு எதை சாப்பிடுது? மண்புழு எதை சாப்பிடுகிறது? கழிவுதான் சாப்பிடுது. அப்புறம் என்ன? கழிவுதான் சாப்பிடுது. தாவரம் எதை சாப்பிடுது? தாவரம் எதை சாப்பிடுகிறது? மண் அந்த வக்கி போன நுண்கிருமிகளையும் தாவரம் சாப்பிடுது. அது போக சூரியனையும் எடுத்துக்குது. இதுதான் விஷயமே. அப்ப மனிதன் எதை சாப்பிடுறான்? மனிதனும் கழிவுத்தை சாப்பிடுறான். தாவர கழிவுகள் தான் திங்கிறீங்க. தாவர கழிவுகளை திங்கிறீங்க, அவ்வளவுதான். அது வந்து இறைன்னு சொல்றீங்க, நீ உணவுன்னு சொல்றீங்க. விலங்கு சாப்பிட்டா இறைன்னு பேரு. விலங்கு சாப்பிட்டா இறை, அது இறைன்னு பேரு. விலங்கு சாப்பிட்டா இறைன்னு பேரு, மனிதன் சாப்பிட்டா உணவுன்னு பேரு. என்னது? அங்க பேரை மாத்திட்டான் பாருங்க. தமிழன் வந்து தெளிவா பேரை மாத்திட்டான். எப்படி மாத்திட்டான்? விலங்கு சாப்பிட்டா இறை எடுக்குதும்பா, விலங்கு சாப்பிட்டா இறை எடுக்குதும்பா, மனிதன் சாப்பிட்டா உணவு சாப்பிடுறான்பா. என்ன வித்தியாசம்? மனிதன் நல்லா ஒரு நாக்கு தகுந்த மாதிரி டேஸ்டா செஞ்சு மாத்தி சாப்பிடுறாங்க. ஆனா அது இயற்கையான இருக்கக்கூடிய பொருட்கள் தான் சாப்பிடுது விலங்குகள். இயற்கையாக சமைக்கிறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உப்பு புளி சேர்க்கறது இல்ல. ஆனா மனிதன் தன்னுடைய நாக்குக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சேர்த்து விதவிதமா சாப்பிடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அது காரணமே மனம் தான் காரணம். அந்த சுவையை தேர்ந்தெடுக்கிறது மனம், அது உடல் கிடையாது. உடல் வந்து உணவை தேர்ந்தெடுக்காது. உடல் வந்து உணவை தேர்ந்தெடுக்காது. யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? மனம் தான் தேர்ந்தெடுக்கிறது. விலங்குகளுக்கு மனம் கிடையாது. விலங்குகளுக்கு மனம் கிடையாது, பகுத்தறிவு கிடையாது.
நீ பகுத்தறிவு யாரும் பயன்படுத்துற யார் ருசிக்கு திங்குறேன்னு சொல்றானோ அவன் பகுத்தறிவு பயன்படுத்துறேன்னு அர்த்தம். ஆனா பகுத்தறிவு பயன்படுத்தி இருந்தா அதான் பகுத்தறிவு கொடுத்துருக்குறோம். அதனாலதான் வெள்ளைக்காரன் பகுத்தறிவு பயன்படுத்துறேங்கிறான். வெள்ளைக்காரன் பகுத்தறிவு பயன்படுத்திருந்தானா பசிங்கிறது ஒண்ணுமே இல்லை, அது நீரே மருந்தாக அருந்தினால் போதுன்னு அவன் சொல்லணும். அவன் சொல்லல, அவன் சொல்ல தெரியாது அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு அந்த அறிவும் இல்லை, பகுத்து பார்க்கிற பகுத்து பார்க்கிற அறிவு பயன்படுத்தல. புலன்களே அவன் தாண்டவே இல்லை, புலன்களை தாண்டவும் இல்லை. இப்ப புலன்களை தாண்டலைன்னா அப்புறம் அவன் ஒன்றும் பேசவே தேவையில்லை. அது அவன் 5ஆம் வகுப்பை தாண்டாத பொழுது அப்புறம் 7ஆம் வகுப்பு எதுக்கு பேசுறீங்க? அவனால தானே உலகம் கெட்டு போச்சு. இப்ப வெள்ளைக்காரனால தான் உலகம் கெட்டு போச்சு. வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் ஒழுங்கா இருந்தானே நோயை குணமாக்கறதுக்கு நேரம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கணுமே. என்ன 200 வருஷமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்களா? நாங்க கண்டுபிடிச்சிட்டா உணவில்லாமல் வாழும் கலை நாங்க கண்டுபிடிச்சாச்சு, நீ இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற நீ. இன்னும் இன்னும் எந்த சத்து இருக்கு? இப்ப கடைசியில் என்ன பண்ணிட்டீங்க, எல்லாம் தப்புடான்ட்டீங்க. அதையும் ஒத்துக்கிறான், எந்த நோய்க்கு மருந்து இல்லைன்னு வேற ஒத்துக்கிறான். தெளிவா அது உண்மையும் ஒத்துக்கிறான். அவன் எனக்கு மூளை இல்லைங்கிறது அவன் சொல்லல, அவ்வளவுதான். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான், எனக்கு மூளை கிடையாது. அதாவது ஆரோக்கியத்தை தீர்ப்பதற்கான அறிவு பிரிட்டிஷ் நாட்டுல இல்லைன்னு சொல்லணும். நாங்க சொல்றோம் உனக்கு அறிவியல, நாங்க சொல்றோம் உனக்கு அறிவே இல்லடா, நாங்க கண்டுபிடிச்சிடாங்க. அப்ப நாங்க தான் பிடிச்சி உனக்கு முட்டாள தான் சொல்லணும். அதுல போய் கருணையை தான் காட்டிட்டு இருக்க முடியாது. அவன் பண்றதுனால உலகமே கெட்டு போகுது. ஒருத்தனை கொல்லணும் ஒன்றும் தப்பு கிடையாது. 100 பேத்துக்கு 100 கொலை பண்ண போறான், அவனை போட்டு அறிய வேண்டியதுதான். அப்புறம் என்ன பண்ணாது? பிரிட்டிஷ்காரனுக்கு அறிவே இல்லைங்கிற அதெல்லாம் வாய் மூடிட்டு இருக்கான். இந்த பிரிட்டிஷ்காரன் சொல்றது எவனும் கேட்க மாட்டான்னு. பிரிட்டிஷ்காரன் சொல்றது எவனும் கேட்கவே முடியாது. இப்பெல்லாம் வெவ்வேறு நாடுகள் வந்துருச்சு. அமெரிக்கா வந்துட்டான், ரஷ்யாக்காரன் வந்துட்டான். ஒரு காலத்துல பிரிட்டிஷ்காரன் தான் உலகத்தை ஏமாத்திட்டு இருந்தான். மற்ற என்ன பண்றான், ரஷ்யாக்காரன் வந்துட்டான், எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கானு உடம்பு போறான். அவனுங்களும் அறிவே கிடையாது. அறிவு இருந்தா நோயை தீர்ட. முதல்ல எவன் நோயை தீர்க்கிறானோ அவன் தான் அறிவாளி. இங்க வியாபாரம் ஆகி போச்சு. அங்கெல்லாம் வந்து டாக்டர்ல வெளிநாட்டுல நீங்க மருத்துவர்களை பார்க்கவே முடியாது. இந்தியாவில தடி குழந்த மருத்துவர்கள். காரணம் வயிற்று பொழப்பீங்க, மானங்கட்ட பொழப்பீங்க. மருந்துங்கிறது ஒரு இது. மருந்துங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, அது ஒரு கழிவாக இருக்கணும், அது ஒரு நன்கொடையாக இருக்கணும், அது ஒரு எளிமையாக இருக்கணும். மனிதனுக்கு நல்ல புத்திமதி சொல்லி நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். நல்ல பழக்க வழக்கங்கள் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக நீரிணவு பழக்கங்கிறது சாதாரண விஷயம். 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கு பண்ணி நீரிணவு முறை வந்து நமக்கு புராணத்துல இருந்து இதிகாசத்துக்கு வரைக்கும் நமக்கு இருக்குது. புராணத்துல இருந்து இதிகாசம் வரைக்கும் இருக்குது. நமக்கு சரியான வழிகாட்டல் இல்லாத காரணத்துல மாட்டிக்கிட்டோம். அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கின்ற பொழுது நீர் இப்ப ஒண்ணுமே இல்லை. கடுமையான பசி இருக்கிறப்ப ஒரு 50 மில்லி 100 மில்லி தண்ணி குடிச்சு பாருங்க, அமைதி ஆயிரும். அது எப்பப்ப நீர் பசிக்குதோ, எப்பப்ப நீங்க வந்து அந்த பசி உணர்வு வருதோ, அப்பப்ப 50 மில்லி ஊத்துனா போதுமானது. அப்ப என்னவா மாறுதுன்னா, அதான் டாக்டர் அர்னால்ட் அப்பவே எழுதிட்டாரு. என்ன எழுதுறாருன்னா, உடம்பு என்பது காற்றால் இயங்குகிற கருவிங்கிறாரு. உடம்பு என்பது காற்றால் இயங்குகிற கருவி. உடம்பு என்பது காற்றால் இயங்குகிற கருவி. அந்த கருவிக்கு நீர் போதுமானது. அந்த கருவிக்கு நீர் போதுமானது. நீர் என்பது கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உராய்வை குறைப்பதற்கும் அப்படின்னு அழகா 4 வரியில் எழுதிட்டாரு. அந்த 4 வரி சுருக்கி வெங்கடேசன் அழகா போட்டாரு, தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருப்பாரு. அதாவது டாக்டர் அர்னால்ட் சொல்றாரு, இப்ப நீங்க சொல்றீங்க காற்றை பிடிக்கும் கணக்கறிவா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, திருமந்திரத்தில் சொல்லப்படுகிறது காற்றுதான் உடம்புங்கிறீங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை வந்து மெய்ப்பித்தவர் யாரு கேட்டீங்கன்னா அர்னால்ட். வாசி யோகம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாகும்? இது பண்ணாதானே அது சாத்தியமாகும். வாசி யோகம் கிடையாது, வாசி யோகம் கிடையாது, ஒரு வெண்ணெய் கிடையாது. எல்லாம் முட்டாளுக்கு பண்ற வேலை. அதெல்லாம் முதல் பசித்தாகத்தை நிறுத்துறாங்க. ஒன்றுண்டதே பசித்தாகத்தை நிறுத்துறான்னு சொல்லணும். பசித்தாகத்தை நிறுத்திட்டு பசித்தாகத்தை நிறுத்திட்டு நடமாடும் தாவரத்தை போல வாழ்ந்து காட்டுடான்னு சொல்லணும். இனிமேல் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணணும். என்னது அன்பாலே நீ பேசிட்டு இருக்க முடியாது. பசித்தாகத்துக்கு வழி சொல்றாங்க, பசித்தாகத்துக்கு வயிற்றுக்கு வழி சொல்றாங்க. என்னது வயிற்று பாட்டுக்கு வழி சொல்றான்னு சொல்லணும். எதுக்கு வழி சொல்லணும்? என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கணும். எல்லாரும் திருட்டு பயலுக்குதான். புத்தகத்தை கூடுறான்னு சொல்லணும். என்னடா பண்ணிருக்கு, எந்த நோயை குணமாக்கிருக்குன்னு கேட்கணும். 1.5 நோயை குணம் பசிக்கு என்னடா தைக்கிறேன்னு கேட்கணும். பசிக்கு என்னதுக்குன்னு கேட்டா பசிக்கு நீர் குடிக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் அவன் தான் அறிவாளி. பசிக்கு நீர் குடிக்கிறேன், என்னது பசிக்கு நீர் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் தான். அப்படின்னு சொல்றவன் யாரு? யோகிகள் தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு சாதாரண நாட்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாது. அப்ப போகாதீங்க அர்த்தம்.
அப்படின்னா போகாதேன்னு அர்த்தம். அப்படின்னா போகாது. போக வேண்டாம். நீ காலையில ஓபன் பண்ணிட்டு கண்ட கழுதியெல்லாம் பார்த்துட்டு இருந்தா யார் பொறுப்பு அதுக்கு? கண்ட கழுத வாட்ஸ்அப்பை திறந்தா வருது, 10,000 குரூப் வருது. எத்தனை குரூப்பு? அழிக்கிறதுக்கே டைம் பத்த மாட்டேங்குதுங்க. அப்புறம் என்ன 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 எதுக்காக பாக்குறீங்க? அதை பார்த்து என்ன முன்னேற்றம் அடைஞ்சிட்டீங்க? என்ன முன்னேற்றம் அடைஞ்சீங்க? ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு கவனிச்சுட்டு தான் இருக்கேன் நான். எனக்கும் வருது. அடுத்த வினாடி எனக்கு வந்துச்சுன்னா அடுத்த வினாடி முதல்ல அழிச்சு விட்டுருவேன் நான். நீர் மருத்துவத்தை தவிர எது வந்தாலும் உடனே அழிச்சிருவேன். நாம உருவாக்கி இருக்கோம், நாம கண்டுபிடிச்சிருக்கோம், உலகத்தை கொண்டு போறேன். நான் உணர்ந்துட்டு இருக்கிறேன். இன்னும் வந்து தமிழ்நாட்டுல 25 வருஷமா நான் வந்து யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன், வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருக்கிறேன். யூடியூப்ல மட்டும் 4000 வீடியோ போட்டிருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டே போய் சொல்றாங்க. அதுதான் பிசாசுக்கும் எனக்குமான போராட்டம். எனக்கும் பிசாசுக்குமான போராட்டம். என்கிட்ட தெரிஞ்சிட்டவனே எனக்கு எதிராக பேசுறவங்களாம் இருக்கான். 980 பேர் இந்த மருத்துவத்தை படிச்சுட்டு என்னை எதிராக பேசுறதுக்கு எல்லாம் சைலண்ட் ஆயிட்டானுங்க, எல்லாம் ஓடியே போயிட்டானுங்க. தாக்கு பிடிக்க முடியாது. உண்மைக்கு முன்னால எவனும் தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப இப்ப பாருங்க, மக்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இது வந்து இலவசம் அல்லது வந்து குறைந்த செலவு அப்படின்னு இவனுக்கு இப்படி புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நிறைய பேர் சேர ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுக்கு தனித்தனி தரையில அவனுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்பப்ப பொதுவான மெசேஜ் கொடுப்பேன். தனிப்பட்ட மெசேஜ் அவன் அவன் வந்து நன்கொடை கொடுக்கறதா இருந்தா தனிப்பட்ட முறை, நன்கொடை கொடுக்கலன்னா குழுவுல சேர்ந்து சும்மா கவிடான்றாங்க. நன்கொடை கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு கவனம் செலுத்த முடியும். நன்கொடை கொடுக்காத யாருக்கும் கவனம் செலுத்த முடியாது. அது என்ன தேவையில்லாத வேலையா? அதெல்லாம் அது செய்யக்கூடாது. அது அது கருணை ஓரளவுக்கு தான் காட்டணும். கருணை எந்த அளவுக்கு காட்டணும்? கருணை எந்த அளவுக்கு காட்டணும்? அவனுக்கு என்னன்னு உணராதவனுக்கு எதுக்கு கருணை காட்டணும்? என்னன்னு உணர்ந்து நீதான் உணர்ந்துக்கணும். நீ அதெல்லாம் அந்த விழிப்புணர்வுல அவனுக்கே வரணும். விழிப்புணர்வு என்ன வரணும்? அவனுக்கே வரணும். யார் ஒருக்கு விழிப்புணர்வு வந்துருச்சோ, நான் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுகின்ற பொழுது அவனை அப்போ வந்து என்ன பண்ணலாம், இருக்கிறத பேசிட்டு முறையாக கட்டணத்தை கட்டிட்டு வாடான்னு சொல்லலாம். அந்த கட்டணத்தை கூட்டலாம் அல்லது குறைக்கலாம் அப்படின்னு எதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு பிறகு பண்ட மாற்றம் பேரு. பண்ட மாற்றம்னு என்ன தெரியாது, பண்ட மாற்றம்னு என்னன்னு தெரியாது. இது செய்முறை கேள்வின்னு என்னன்னு தெரியாது. இவனுக்கு எப்படி சொல்லி தர்றது? அதுக்கு தான் நாம் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து அறிமுக வகுப்புன்னு போட்டான். அறிமுகம் போட்டோம் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாலண்டை தானாப்படி சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இதான் நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய செய்தி. அப்போ அர்னால்ட் டெக்கர்ட் வந்து இறுதி என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா, அர்னால்ட் டெக்கர்ட் தான் இறுதியானவர். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் வர்றாரு. ரெண்டையும் சேர்த்து ஆராய்ச்சி பண்ணி வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு தன்னுடைய நோயை வந்து குணப்படுத்துறாரு. அவருக்கு வந்து 93 கிலோ. அப்போ வந்து கிட்டத்தட்ட 7-8 நோய் இருக்கு அவருக்கு. மூட்டு வலி, முழங்கால் வலி, சக்கரை நோய் கச்சக்கமாக இருக்குது. செத்து போயிடுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போராடி பசிதாகத்தை கட்டுப்படுத்தி நிறுத்துறாரு. அப்போ வந்து நீரை மருந்து அந்த 11ஆம் பாடத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பாரு. என்ன சொல்றாரு 11ஆம் பாடத்துல? அதை பேசி நிறைவு செஞ்சுக்கலாம். மணி 5 போகுது. இங்க 5 உங்களுக்கு வந்து அங்க 7:30. சிங்கப்பூர் டைம் முடிய போகுது. என்ன சொல்றாருன்னா, பாடம் 11 126ஆம் பக்கத்துல கண்டினியூஸ் நேச்சுரல் லைஃப் ஆன் வாட்டர் டயட் யோஜிக் மெத்தட். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டு நைட்ரஜன் புரோட்டீனா மாறுறதுனால சக்தியை வந்து விண்வெளியிலிருந்து எடுத்துக்கிறனால இது சாத்தியம் சொல்றாரு. அக்கார்டிங் டு த அர்னால்ட் டெக்கர்ட் தியரி, மேன் டஸ் நாட் டை டியூ டு ஃபாஸ்டிங் டூரிங் இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியமா. இதுதான் கீ வேர்டுன்னு பேரு. அது சம்மரிசேஷன். இது சம்மரி பண்ணிட்டாரு பாருங்க. சும்மா 4 வரி சம்மரியை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 வரையில் சம்மரி முடிஞ்சது. மொத்த உலக அறிவியல 20 வரையில் முடிச்சிட்டாரு. அதுக்கு 2 இடத்துல ஆதாரம் எடுத்திருக்காரு. ஒன்று ஜெர்மனிலிருந்து ஒரு ஆதாரம் எடுத்திருக்காரு, தமிழ்லேருந்து ஆதாரம் எடுத்துட்டார். இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா? திருக்குறள் 942 gave a clue about the water diet system. The meaning being, let water be your diet and you need no medicine. I combined the above 3 theory. இந்த 3 தியரி என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவர் சொல்லக்கூடிய 942, அர்னால்ட் டெக்கர்ட் சொல்லக்கூடிய the state that pure body act like a plant and assimilate nitrogen to build up protein, and fasting does not affect the vital part of the body. என்னைக்கு வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறீங்களோ உள்ளூருக்கு எதுவும் கெட்டு போகாது.
ஃபாஸ்டிங் டஸ் நாட் அஃபெக்ட் விட்டல் பார்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு என்ன அர்த்தம்? பட்டினி கிடப்பது உள் உறுப்புகளை பாதிக்காது. அப்படின்னு சொல்லணும். உள்ளுறுப்புல பாதிக்காதுன்னு சொல்லணும். அதைத்தான் வந்து ஓசின ஒரு வருஷமே கண்டுபிடிச்சிட்டார் 2016ல. இது ஜெர்மன் டாக்டர் 125 வருஷமான எழுதுறாரு. அவர் எப்ப எழுதுறாரு நமக்கு தெரியாது. அவர் வாழ்ந்தது 50 வருஷம் தான். 1866 1922 அவ்வளவுதான் வாழ்ந்திருக்காரு. இந்த புத்தகம் எப்ப எழுதினாரு, எந்த டேட்ல எழுதுனா நமக்கு தெரியல. அனிமே 1900 எழுதி இருக்கு வேணும். அதான் நமக்கு தெரியுது, ஒரு கற்பனை. அதை டேட்டா வச்சிருக்காரு, இந்த தேதி எழுதுனேன்னு பிரிண்ட் அடிச்சதை நம்ம சொல்ல முடியும். அவ்வளவுதான். அவர் வாழ்ந்ததே 50 வருஷம் தான். அப்பவே எழுதிட்டாரு. என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அழகா முடிச்சிட்டாரு. என்ன சொல்றாரு, இந்த நடமாடும் தாவரத்தை போல மாறிவிடுகிறது, நடமாடும் தாவரத்தை போல மாறிவிடுகிறது, சுத்தமான உடலானது காட்டில் இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றி கொடுக்கறதுங்கிறது 2வது பாயிண்ட், கீ பாயிண்ட். முதல் பாயிண்ட் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு அதே தியரி மேல ஒண்ணு வந்து ரேஷனல் ஃபாஸ்டிங்ல இருந்து ஒரு டெக்னாலஜி, ரேஷனல் ஃபாஸ்டிங்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதுல இருந்து சில குறிப்புகளும், சளி குறைந்த உணவு முறைன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதுல இருந்து ஒரு குறிப்புகளும். இந்த 2 குறிப்பு ரொம்ப முக்கியம். அப்ப ரேஷனல் ஃபாஸ்டிங் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு, இந்த கீவேர்டு, அப்புறம் சளி குறைந்த உணவு மரத்துல இருந்து ஒரு கீவேர்டு, அதை 2ஐயும் எடுத்து போட்டு திருவள்ளுவர் சேர்த்துறாரு. அப்ப 3 தியரி வருது. அதுதான் வெங்கடேஷ் அடிச்ச பாயிண்ட். இந்த மூணு தான் இன்டர்நேஷனல் லெவல்ல போக வேண்டியது. இதை போய் நாம் இதை குவாண்டம், இந்த குவாண்டத்தை புரிஞ்சுக்கிறது சாதாரண கிளாசிக்கல் பிசிக்கல் சாதாரண புற சயின்ஸ்ல அது வேலை செய்யாது. அது தெரியாதனால தான் மாட்டிக்கிட்டானு. இப்ப குவாண்டத்துக்கு வந்துட்டானுங்க. குவாண்டத்துக்கு வரப்போ இது ஒத்துக்கணும். இப்போ குவாண்டத்துல வரும் பொழுது ஒத்துக்கணும். இப்பதான் குவாண்டத்தை பத்தி பேசுறேன். இப்ப டாக்டர்ல இப்ப வந்து ஒருத்தர் டாக்டர் பேசியிருக்காரு. அது அவர் பேரு என்ன பேரு, தீபக் சோப்ரா. அழகா பேசியிருக்காரு. புத்தகம் பிரிண்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு. அமெரிக்கால பயங்கர சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. குவாண்டம் பயாலஜின்னு போட்டு பாருங்க. குவாண்டம் பயாலஜி ரிட்டன் பை த குவாண்டம் மைண்ட் அண்ட் பயாலஜின்னு போடுங்க. குவாண்டம் மைண்ட் அண்ட் பயாலஜி ரிட்டன் பை த தீபக் சோப்ரான்னு போட்டு பாருங்க. எல்லா புத்தகம் வந்துருது. உனக்கு லிங்க் அனுப்பிச்சிட்டேன் பாருங்க. எல்லாமே லிங்க் அனுப்பிச்சாச்சு. பாத்தீங்களா இல்லையா? தீபக் சோப்ரா டீன் போட்டு பெருசா வந்துச்சு. பாத்தியா? பாத்துங்க. உள்ள போய் பாருங்க. ஆட்டாட்டுன்னு ஆட்டுறாரு அவரு. இது அமெரிக்காவில் கொண்டிருக்காரு. ஆனா இந்திய வம்சாவளி, பேரே தெரியுது, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அமெரிக்கா போயிட்டார், அவ்வளவுதான். தீபக் சோப்ரான்னு அமெரிக்கால எவன் பேர் வைக்கிறான்? ஒன்னா இந்திக்காரனா இருக்கணும், பூர்வீகமா போய் சேர்ந்திருப்பாரு, அவ்வளவுதான். அது என்னவா இருந்துட்டு போற. டாக்டர் படிச்சிருக்காரு, ஒத்துக்க வேண்டியது. எம்டி படிச்சிருக்காரு, ஏகப்பட்ட 60-70 புத்தகம் எழுதியிருக்காரு. அமெரிக்கால பெரிய ஆளுன்னு தெரிஞ்சு போய் நிறைய சயின்டிஸ்ட்ல பின்னாடி இருப்பாங்க தெரியுது. அந்த மாதிரி ஆளுங்க நமக்கு தேவைங்க. நமக்கு தேவை நுட்பமா அறிவு பேசுற மாதிரி. அவனை பிடிச்சிட்டு போறதை விட்டு போட்டு இங்க இருக்கிற டாக்டர் மயிறு மட்டை இவனுங்கெல்லாம் பேசி எதுக்காகுதுங்கிறது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மருத்துவமனையும் குப்பைமேடு தான். அது வேற அவனே சொல்றேன், அறுவை சிகிச்சை பண்றதுக்கு தான் நாங்க பயன்படும்ட்டான். அறுவை சிகிச்சை பண்றதுக்கும் சிறு பொருளை அறுப்பதற்கும் ஒட்ட வைக்கிறதுக்கு பயன்படுமே தவிர ஆரோக்கியத்தை தர முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டான். ஆரோக்கியம் தர முடியாது, ஆரோக்கியம் மருந்து இல்லைன்னு சொல்லிட்டான். அதனால எல்லாம் செத்துட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கானுங்க. காரணம் அந்த உள்ள இருக்கிற இந்த கழிவுகளை அகற்ற தெரியாதனாலதான் மாற்றிட்டு முடிக்கிறானுங்க. தொடர்ந்து கழிவுகளை அகற்றிட்டே இருந்தோம்னா இந்த உடம்பு என்ன ஆகும், நடமாடும் தாவரமா மாறிடுது. அதுதான் பல கோடி ஆண்டுகளாக தாவரம் மனிதனா மாறி இருக்கு. அது தாவரம் மனிதனா மாறி இருக்குங்கிறது தான் தமிழ் விஞ்ஞானம். சில இது சொல்லுது, திருவாசகம் சொல்லுது, புல்லாக்கி பூடாக்கி. வேலை முடிஞ்சு போச்சா? கடைசி ஒரு நிமிஷம், கடைசி கேள்வி, ஒரே வினாடி தான். சொல்லுங்க, கேள்வி எதாவது இருக்கா? முடிய போகுது நேரம். முடிச்சுக்கலாமா? சொல்லுங்க கடைசி பாயிண்ட் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. சிங்கப்பூர்கார் கவனிச்சுட்டு இருக்காரு, அவர் தான் கேட்கணும். கிளாஸே சிங்கப்பூர், மலேசியா, இலங்கைக்கு தான். யாரு வேணும் கேட்கலாம். எங்க நீங்க வந்திருக்கீங்க, இன்னும் 2-3 பேர் வரல. இன்னைக்கு ஒரு முக்கியமான அந்த கனிமொழி அவங்க வரவே இல்லை. அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க, நம்மளோட சித்தராக மாறணும்னு முடிவோட வந்தாங்க. அவங்களே தான் காரணம். சித்தராக மாறணும்னு சொல்றவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கணும் முன்னாண்ட. அந்த கனிமொழின்னு பேரு. அவங்க கடுமையா விவாதம் பண்ணாங்க 30 நாள். அது ஒரு 6 மாசமா பணம் கட்டலாமா வேண்டாமா, சொல்லி தருவீங்களா, சொல்ல மாட்டீங்களா, எத்தனை கேள்வி கேட்கறாங்க. அப்பா கேள்வி கேட்டாச்சு, வந்து உட்காந்துருக்கணும் முன்னாரம். காணுமே, எல்லாம் சிக்கல்ல மாட்டிக்கிறது. என்னது ஆர்வக்கோளாறுன்னு நினைக்கிறேன். சிக்கல்ல மாட்டி மொழிகள் முடிக்கிறது. சரிங்களா? இந்த வாதம் கபம் பித்தம் பத்தி ஒரு வாட்டி பேசுங்க. இந்த வாதம் பித்தம் கபம்ங்கிற என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீரண நீரைத்தான் குறிக்கிறாங்க. இந்த ஜீரண நீர் வயிற்றுல சுரக்கிறது. அது 2 பேர் உதாரணம் எடுத்துக்கலாம். 2 பேரும் கேட்டா திருமூலர் வந்து சொல்லுவாரு, புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுன்னு சொல்லுவார். அந்த வாயுங்கிறதும் திருமூலர் சொல்லக்கூடிய 941வது குறளை சொல்லுவார். அவர் 575வது பாடல சொல்லுவாரு திருமந்திரத்துல.
திருவள்ளுவர் என்ன சொல்றார் 941வது குறள்ல மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாம் பாரு. வழி என்று சொல். வழி முதலா எண்ணிய மூன்றுனா வழி அழல் ஐயன் பேரு. இந்த வழி அழல் ஐயனா வாத பித்தம் கபனும் பேரு. அப்ப திருவள்ளுவர் சொல்லக்கூடிய திருவள்ளுவர் சொல்லக்கூடிய வாத பித்தம் கபம் என்பது ஒண்ணுதான். திருமூலர் சொல்லக்கூடிய வாயு முதலாக அப்படின்னு சொல்லுங்க. வாயுனாலும் ஒண்ணுதான், வழியினாலும் ஒண்ணுதான். வாயுல தொடங்கி கபத்துல முடியும். வாத பித்த கபம்பாங்க. வாத பித்தா கபா அப்படின்னு சவஸ்கிருதத்துல போட்டு நாசம் பண்ணுவானுங்க. நாம தமிழ்ல தூய தமிழ்ல வழி அழல் ஐயம்னு பேரு. வழினா வாதம், அழல்னா பித்தம், ஐயம்னா கபம்னு பேரு. ஐயம்னா தூய்மையான சொல் ஐயம். ஐயம்னா கபம்னு அர்த்தம். ஐயத்துக்கு மட்டும் 100 பொருள் இருக்கு. கபத்தை மட்டும் குறிப்பதல்ல. வாதம், கபம், பித்தம் இந்த மூன்றையுமே வந்து தண்ணியிலேயே நம்ம சரி செஞ்சுட்டு அதெல்லாம் சமன் செய்து விட முடியும். அப்படிதான். ஆமா, தண்ணி தான் தூய்மையாக்கும். அதுதான் உண்மை. தண்ணீர் தான் தூய பொருள். இயற்கை நமக்கு கொடுத்தது. தண்ணி தான் உணவே. மனிதனுடைய உணவே தண்ணி தான். தண்ணி தான் மனிதனுடைய உணவு. அடிப்படை உணவு அதுதான். தமிழர்கள் தெளிவா எழுதி வச்சாங்க. குழப்பிட்டு போயிட்டானுங்க எல்லாருமே. தமிழர்கள் என்ன சொல்ல இன்னும் தமிழ்ல போனா புறநானூர்ல எழுதி வச்சிருக்கானுங்க. புறநானூர்லயே மனிதனுடைய அடிப்படை உணவு நீர்னு எழுதியிருக்கான். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. என்னது? உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. இதுக்கு என்ன அர்த்தம்? இட்லியா பூரியான்னு கேக்குறேன். உணவு என்று சொன்னாலே நிலமும் நீரும்ட்டான். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. முடிஞ்சு போச்சு. நிலத்தோடு நீரன்னு என்ன அர்த்தம்? நிலத்தின் வழியாக வருகின்ற அந்த நீர் தான். நிலமும் நீரும் சேர்ந்ததுட்டான். அவ்வளவுதான் அதுக்கு பேரு. நிலத்தோடு நீரே. நிலமும் நீரும்ட்டான். நிலமும் நீர் தான் அந்த உணவுட்டான். அது என்ன அடி அழகா சொல்லிட்டாங்க. பூமியை பற்றி இருக்கிற நிலம்னா பூமி தான். அது பூமியை பற்றி இருக்கிற எப்படி வேணா பொருள் வச்சுக்கிற. அது வேற என்ன நீ சொல்ல போற? நீ நிலமும் நீரும் வேற எதுவுமே நீ சேர்த்துனேன்னு மாட்டிக்குவ நீ. அப்புறம் சட்னி போடுறது, சாம்பார் போடுறது இதெல்லாம் அதுல அங்க இருக்குதான்னு கேக்குறேன். அதெல்லாம் நீ சேர்த்துக்கிட்ட. நீ அந்த மனம் விபச்சாரின்னு நீ புரிஞ்சுக்கோ. மனம் கண்ட பொருள் எடுத்து நீ விபச்சாரின்னு அர்த்தம். கண்ட பொருளை சேர்த்துனீன்னா நீ யாரு? விபச்சாரிக தான் கண்டதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த கண்டபடி பேசுறதுக்கு பேரு கண்டபடி வள்ளுவரே சொல்லுவாரு. கண்டபடி பேசாதே. அதிகமா பேசினாவே விபச்சாரின்னு எழுதிடுவாரு திருவள்ளுவர். ஊதாரின்னு எழுதுவாரு திருவள்ளுவர். கண்டபடி பேசாதேம்பாரு. சுருங்க சொல்லி விளங்கவேன்னு சொல்லுவாரு. வள்ளுவரே சொல்லுவாரு. நீ வாயின்பம் கருதி கண்டபடி பேசுறேங்கிறாரு. சில பேர் புடிச்சிட்டு மைக்க புடிச்சிட்டா வெடி பேசுவா. இப்ப நானும் அப்படித்தான். அந்த மாதிரி என்ன சொல்றாருன்னா வாயின்பம் கருதி. எப்படி வாயின்பம் கருதி பெரிய அறிவாளி மாதிரி பேசுறான் பாரு, அவனும் விபச்சாரி தான். உணவை பத்தி பேசிட்டு இருக்கணும் விபச்சாரி தான். இதுக்கு மேல என்ன பதில் சொல்லவே முடியாது. சரியா? மீண்டும் சந்திப்போம். நன்றி.